அதான் என்ன பண்ணலாம்? என்ன பண்றது? நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலான்னு. நீங்களே சொல்லுங்க. ஏதாவது பிள்ளைங்க ஏதாவது கிடைக்குமா? என்ன இப்படி சொல்றீங்க? இப்போ சட்ட திட்டங்கள்லாம் நிறைய வந்துட்டு இருக்குது. அதான் அப்படிதாங்க போடுவாங்க. அதெல்லாம் போடுறதுக்கு வந்து நிறைய பண்ணுன்றதுக்குதான் அர்த்தம். முதல்ல எல்லாம் ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனா இருந்தது. அன்னைக்கு குற்றம் கம்மியா இருந்துச்சு. நீ நிறைய ஸ்டேஷன் இருக்கு, நிறைய சம்பவம் நடந்துட்டு இருக்கு. என்ன ஆல்ரெடி பொண்ணுங்களை பார்த்து பயந்துக்கிறீங்களா? ஆமா, அதெல்லாம் நிறைய நடக்குன்றதுதான் போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலாமா? என்ன சரி வாங்க போய் பண்ணலாம், பண்ணிடலாம். ஆமா, எல்லாம் எவனா பண்ணி எடுத்துறானே. நம்மளால பண்ணாம இருந்தா என்னத்துக்காரு? சரி பண்ணலாங்க. சரி, எங்க போலாம்? எந்த ஏரியாவில் இருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு ஒரு ஊர் இருக்குது, அங்க போய் பார்ப்போம். எல்லாம் பிள்ளை தனியா வருவாங்களா? எல்லாம் தனியா வருவாங்க. ஊர் மட்டுங்க, சுத்தி வந்து கொஞ்சம் காடு. அதனால அங்க இருந்து வர்றதுக்கு பஸ் ஸ்டாப் இதெல்லாம் வரணும், 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வரணும். தனியா தான் வரணும். தனியா தானே வரணும். சரி சரி, எந்த பிரச்சனையும் வராதுல்ல? பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன். சரி சரி, அப்புறம் என்ன போலாம் வாங்க. சரிங்க, இந்த இடம் தான் கரெக்டு. இந்த பக்கத்துல ஊர் இருக்குது. இந்த வழியா தான் இங்க 1 கிலோமீட்டருக்கு தனியா நடந்து போவாங்க. இங்க வந்தா பிள்ளைகள்லாம் நிறைய வருவாங்க. வந்தா இப்படியே நம்ம தூக்கிட்டு போயிடலாம். அது சரி. ஆனா இங்க இருக்கிறவங்களே ஏழை பிள்ளை மாதிரி இருக்காங்களே. தூரம் ஏழை ஊரா இருக்குது. இப்போ என்னன்னா, இந்த ஏழை பிள்ளைகளை பண்ணாதாங்க யாரும் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. அவனுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம கொஞ்சம் புதுசா பண்ணணுங்க. புதுசா பண்ணணும்னா நம்ம பெரிய பெரிய அரசாங்க ஊழியர் அந்த மாதிரி தான். அப்பதான் நமக்கு நல்லா இருக்கும். இந்த சோத்துக்கு இல்லாதவங்க இவங்களையெல்லாம் கடத்திட்டு போனா நம்ம வந்து வித்தியாசம் பண்றோம். பெரிய ஹை லெவல் பார்ட்டியா தூக்கிட்டு போறோம். அதான் பண்ணணும். அதுதான் அதுக்கான இடத்த நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஊரு எல்லாம் இந்த மாதிரி மெயின் ரோடு. அங்க மெயின் ரோடு இருக்கா இல்லையா? மெயின் ரோடு இருக்குது. அப்ப அங்க அரசு அதிகாரில பிள்ளைங்க வயசுலாம் அந்த வழி இருக்காங்க, நிறைய இருக்காங்க. வருவாங்களா? அந்த வழியா வெளியே வருவாங்கல்ல? மெயின் ரோடு அதான், அதுலதான் வருவாங்க போக்குவரத்து. சரி, அப்ப நான் அங்க போவோம். அவங்க தூக்குவோம். நம்ம ஏழையே பண்ணிட்டு இருந்தா நம்ம செட் ஆகுது. சரி சரி, இதுவும் கரெக்டு தான். ஆமா, செஞ்சாங்க. வித்தியாசம் செஞ்சுக்காம ஊரு பார்க்கணும். பெரிய தூக்குவோம். சரி எடுங்க போலாம், நம்ம போலாம். அந்த ஊரை போய் பார்த்து அங்க போய் பண்ணிடலாம். சரி போலாம். போலீஸ் தூக்கிடலாங்களா? திரும்பி வரணும். வருவாங்க, தெரியுமா? தெரியும். ஊரு அவங்க ஊர் இங்கதானே இருக்குது, பக்கத்துல தான். தூக்கிடலாம். ரெடியா வண்டி எடுங்க போலாம். உட்காரு. எல்லாம் தெரியுமில்ல? நல்லா தெரியும். அந்த நீங்க என்ன பண்றீங்க? டக்குன்னு வழி மறிச்சு ஏதாவது ஒன்று கேள்வி கேளுங்க. நாங்கள் அடிச்சு வச்சு அப்படியே மூஞ்சி வச்சு மயக்கி வந்து தூக்கிடுவோம். ஓகேவா? சரி, ரெடியா இருக்கு. கேட்டுருவாங்க பாருங்க. வர்றாங்க. புதுசா கல்யாண மண்டபம் ஒண்ணு கட்டிக்கிறாங்க. அது எங்க இருக்கு? கல்யாண மண்டபம். மாதா, உலக வரலாற்றுல இந்த மாதிரி எவனும் பண்ணிருக்க மாட்டான். நம்ம தான் டாப். அந்த குடிக்கிறத பாரு, கதறத பாரு. இது எப்படி? சூப்பர். இதுக்கு மேல என்ன வேணும்?
ஒன்றும் வேணாம். இதனால் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை எது வந்துருமா? பற்றி பயப்படுற ஆளா நம்ம? சரி, யார் அனுபவிக்கிறது ஃபர்ஸ்ட்? ஃபர்ஸ்ட் நீங்களே போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓவரா திட்டலாம் அம்பு. அதான் ஏதோ சொல்ல ஒரு பிளேட் இருக்குது, அந்த துணி எடுத்துடுங்க. துணி எடுத்துட்டு எடுத்துடுங்க. என்ன தொட்டு உயிரோடு இருக்க மாட்டேன். எத்தனை பேரை பார்த்துருக்கோம் இது வரைக்கும், எத்தனை பொண்ணுங்களை கொண்டிருக்காங்க தெரியுமா? எல்லாம் ராஜா மாதிரி வந்துட்டு இருக்காங்க. நீ என்ன சொன்னதையே சொல்லிட்டு இருக்க, ஒன்னும் பண்ண முடியாது. நான் யாரு தெரியுமா? அனுபவிக்கிற நாய் போச்சு. நீ யாரா இருந்த என்ன? நான் போலீஸ்கார பொண்டாட்டிடா. என் புருஷனுக்கு தெரிஞ்சது நீ உயிரோட இருக்க மாட்டேன். இங்க பாரு, போலீஸ்காரன் பொண்டாட்டியா தெரிஞ்சா கொன்றுவாளா? பார்க்கலாமா? ஏய், நம்பர் சொல்லு. போலீஸ்காரன் பொண்டாட்டி, உங்க வீட்டுக்காரர் நம்பர் சொல்றீங்களா? 8484. ஹலோ சார், வணக்கம் சார். நம்ம ஊர் தாங்க சார். நம்ம ஊருக்கு அந்த பழைய ஊருக்குங்க சார், பக்கத்துல தாங்க சார். ப்ளீஸ் சார், நீங்க தாங்க சார் நீங்க காப்பாத்தணும் சார். நான் ஒண்ணும் பண்ணலாம் சார். 12 மணி ஆகி சரகு வந்ததுங்களா, நானும் ஃப்ரெண்டு சேர்ந்து குடிச்சிட்டு இருந்தோம் சார். அப்போ ஒரு லேடிஸ் ஒண்ணு வந்துச்சு சார், நாங்க தெரியாதனமா கெடுத்துட்டேன் சார். நீங்க தான் சார் எப்படியா காப்பாத்தணும். எடுத்துட்டு காப்பாத்துறதா? சார் அப்படி சொல்லிடுறாங்க சார். நம்ம எம்எல்ஏ கூட தெரிஞ்ச சொந்தக்கார பையன் சார். பணம் எவ்வளவு வாங்கிக்கிறேன் சார், காசு கொடுக்குறேன் சார். காசை பத்தி கவலையே கொடுங்க சார். உயிரோடு இருக்கா இறந்துருச்சா? அந்த பிள்ளை உயிரோடு தான் சார் இருக்கு. வாங்க பாத்துக்கலாம். கொண்டுட்டுங்களா? ரொம்ப நன்றி சார். உங்களை மாதிரி காவல் தெய்வம் இருக்கிற வரைக்கும் கடவுள் மாதிரி சார். நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷம் சார். கொண்டுட்டு வர்றேன் சார். ஓ புருஷன் உடம்பு நல்லிட்டா என்ன உசுரோட விட மாட்டாங்க. உன் புருஷன் உன்னை சொல்ல சொல்லிட்டாண்டி. எப்படி காப்பாத்துவான்னு சொன்ன, உசுரோட விட மாட்டான்னு சொன்ன, உன்னையே உசுர எடுக்க சொல்லிட்டான். அழுகாதங்க, அழுதிங்கன்னா மனசு மாறிடும். நான் எனக்காக உங்களை கெடுத்து கொள்ளுன்ற ஆசையோ எண்ணமோ எனக்கு இல்லை. நான் இதை ஏன் பண்றேன்னா, இது வரைக்கும் நம்ம நாட்டுல எத்தனையோ குழந்தைகள், பெண் குழந்தைங்க, 2 வயசு குழந்தைங்க கதற அந்த அரசாங்கத்துடைய காதுக்கு விழுகுமா என்னன்னு தெரியல. ஏழை குழந்தையா இருக்கிறதாலையோ என்னவோ அரசாங்கத்தை கண்டுக்கிறதே இல்லைங்க. கடுமையான சட்டம் போடுறது இல்லை, அப்படியே விட்டுறாங்க. ஏழை குழந்தைங்க தானே, செத்துட்டு போறாங்கன்னு. ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. அதனாலதான் அரசு அதிகாரிகளுடைய குழந்தைங்க, மகள்கள், மனைவிகளை கொலை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு உடனே சுருன்னு வலிக்கும். அப்படி வலி வந்ததுனாலதாங்க அவங்க கடுமையான சட்டம் போடுவாங்க. உங்களை நான் கற்பழிச்சு கொள்றது எனக்காக இல்லை, தெரியல, ஏழை குழந்தைகளை காப்பாத்துறது. என்னை மன்னிச்சு. யார் செத்தா என்ன, நாம் நல்லா இருந்த போதுன்னு நினைக்கிற ஒவ்வொரு அரசு அதிகாரிகள் இருக்கிற வரைக்கும் இந்த குற்றங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். சாவது கொல்லப்படுவது யாரோ அல்ல, தமிழ் தாயின் பிள்ளைகள், உங்கள் இனங்கள், உங்கள் ஊர் பிள்ளைகள், அல்லது நாளை உங்கள் வீட்டு பிள்ளைகளாகத்தான் இருக்கும். எப்படி என்றால், பணம் மட்டும் பெற்றுக்கொண்டு குற்றவாளிகளை தப்பிக்க விடுகிற நீங்கள் நாளை சாவது யாரோ அல்ல, உங்கள் வீட்டு மகள்கள் அல்லது உங்கள் வீட்டு மனைவிகளாக கூட இருக்கலாம். குழந்தைகளை கடவுளுக்கு சமம் என்கிறார்கள். அப்படியானால் கொல்லப்படும் குழந்தைகள்
கொல்லப்படும் மனிதர்கள் யார் என்ற கேள்வி எனக்குள் எழுகிறது.